ஜாக்சி காட்ட கேட்போம். என்ன தலைப்பு? செயற்கை நுண்ணறிவு அறிவுன்னு நான் பேச போறேங்கய்யா. ஏன் தரப்ப மட்டும்தான் சொல்ல முடியும். எதிரணின்னு ஆயிப்போச்சு. அவன்கிட்ட கேட்டுக்கிறங்குது. செயற்கை நுண்ணறிவு அறிவுன்னு நான் பேச போறேன். இப்ப நீங்க தம்பி செயற்கை நுண்ணறிவு அழிவே. ஓ, அழிவுதான் அப்படின்னு இவர் பேச போறாரு. இந்த வயதுல இந்த பிள்ளைகள் செயற்கை நுண்ணறிவு குறித்து பேச போறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், பாராட்டுகள். சிறப்பா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். காலை எழுந்தேன், நாளிதழ் பிடித்தேன். தலைப்பு என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாடும் செயற்கை நுண்ணறிவை கொண்டுதான் முன்னேறி செல்கிறது என்பதை நான் அறிந்தேன். அப்படி என்றால் செயற்கை நுண்ணறிவு நமக்கு அறிவை தானே தருகிறது. ஒருவருக்கு கூட என் அறிமுகம் தெரியாது. ஆனால் உலகத்திற்கே என்னை அறிமுகப்படுத்திய இந்த ஒளி வாங்கி கூட செயற்கை நுண்ணறிவு தானே. ஏன் இவ்வளவு? மரணத்தில் மிளர்கின்ற வண்ண வண்ண விளக்குகள் கூட செயற்கை நுண்ணறிவு தானே. இன்று கணினியில் கல்வி கற்கிறேன். நாளை காற்றில் படமறையும் அளவுக்கு முன்னேறி செல்வேன். கோலப்படி விற்கும் பாட்டி கூகுள் பே பயன்படுத்துவது எனக்கு வியப்பைத்தான் அளிக்கிறது. அப்படி என்றால் செயற்கை நுண்ணறிவு நமக்கு அறிவைத்தானே தருகிறது. பரிந்துரை அமைப்புகளுக்கு யூடியூப், அமேசான் மனித பேச்சை புரிந்து கொள்ள சிறி அலெக்சா, என் அக்கா கேட்கும் கேள்விகளுக்கு நிமிடத்தில் பதிலளிக்கும் அரட்டை ஜிபிடி, நான் அறிவை வளர்த்துக் கொள்ள சதுரங்க கருவி. இதையெல்லாம் விட நான் பார்த்து ரசித்த தானோட்டி சீருந்துகள், புலனம், முகநூல் அனைத்தும் மனிதன் உருவாக்கி மனிதனுக்கே சவால் விடும் அறிவியல் நுட்பம் நமக்கு அறிவை தானே தருகிறது. ஒவ்வொரு துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவால் ஏற்படும் மாற்றங்கள் நம்மை மேலும் அறிவின் பாதையை நோக்கித்தான் அழைத்து செல்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மைதானே. மருத்துவத்துறையில் நோய்களை கண்டுபிடிக்கவும் கண் அறுவை சிகிச்சை செய்யவும் பயன்படுகின்றன. இன்னும் ஒருபடி மேலாக சென்று நான் கேட்டு வியந்ததை சொல்லட்டுமா? சீனாவில் உள்ள மருத்துவமனைகளில் நோயாளிகளின் முகத்தையும் குரலையும் அடையாளம் கண்டு அவர்களை கவனித்துக் கொண்டும் அவர்களுக்கு பதில்களும் சொல்லுகிறதாம். வருங்காலத்தில் நம்மால் முடியாது என்ற பேச்சுக்கே வழியில்லாமல் செயற்கை நுண்ணறிவு மூலம் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தலாம். அதுவும் நானெல்லாம் இன்னும் வளர்ந்து அடுத்த நிலைக்கு செல்லும் சூழலில் என் வகுப்பு ஆசிரியர் இயந்திர பெண் சோஃபியாவாக இருக்கும் வாய்ப்பு தான் அதிகம். இவையெல்லாம் அறிவின் வளர்ச்சியின் வழிபாதைகள் தானே. இது மட்டுமா? என் அப்பா சொன்னார், இதழியல் துறையில் வேர்ட் ஸ்மித் என்னும் செயற்கை நுண்ணறிவு மென்பொருள் நாம் கொடுக்கும் தகவல்களை கொண்டு சொடக்கிடும் நேரத்தில் கட்டுரையை கொடுக்கிறதாம். அடடா, என்ன அறிவு! நேர விரயம் என்பது குறைந்து அடுத்தடுத்து நாம் அதிக திறன்களை வளர்த்துக் கொள்ள செயற்கை நுண்ணறிவு செம்மையான அறிவு பாதையைத்தான் நமக்கு கொடுக்கிறது. வழி தெரியாமல் திணறும் சமயத்தில் சுருக்கமான வழி என்று திறன்பேசியின் வரைபடத்தில் போட்டால் கேலி சித்திரத்தில் வரும் வரைபடம் போல் நமக்கு வழிகாட்டியாக உதவுகிறது. அப்படி என்றால் செயற்கை நுண்ணறிவு நமக்கு அறிவை தானே தருகிறது. விடுதிகள், வங்கிகள், அலுவலகங்களில் செயற்கை நுண்ணறிவு அளிக்கும் சேவைகள் ஏராளம். கல்வித்துறையில் செயற்கை நுண்ணறிவு இன்னும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி அறிவின் பாதையை விரிவாக்கும் என்று என் ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான ஆளப்படும். எந்த ஒரு செயலை செய்யும் போதும் நன்மையும் தீமையும் ஆராய்ந்து அறிந்து நற்செயலை மட்டுமே நாட்டம் கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவன் வாக்கு. நன்றி, வணக்கம். பண்பிற்கினிய அனைவருக்கும் இந்த பரந்தாமனின் சிறந்தாழ்ந்த வணக்கம். செயற்கை நுண்ணறிவு என்னும் ஏயை கையாளுவதில் கவனம் தப்பினால் சுட்டு பொசுக்கிவிடும் தீயை போல அழிவே. கவனம் தப்பினால் மரணம் நிச்சயம் என்பது செயற்கை நுண்ணறிவிற்கும் பொருந்தும். செயற்கை நுண்ணறிவு அழிவே என்று ஜாக்சிகாவை போல மாற்று கருத்து உடையோரை பயம் காட்டி பரிதவிக்க செய்வதற்கல்ல, உண்மையான சுயம் காட்டி சுதாரிக்க செய்வதற்கே. இது என் பேச்சிற்கான பொறுப்பு திருப்பு அல்ல. இது என் பேச்சிற்கான பொறுப்பு திருப்பு அல்ல. சிறுவன் எனது சின்னஞ்சிறிய சமூக பொறுப்பு. வள்ளுவன் பாட்டன் பாடியது போல் அறிவு அற்றும் காக்கும் கருவியாக இருக்கும் வரை ஆபத்தில்லை. ஆனால் அதுவே சுற்றமளிக்கும் குற்றமாய் மாறினால் அதைவிட பேராபத்து தருவது வேறில்லை. அதைவிட பேராபத்து தருவது வேறில்லை. செயற்கை நுண்ணறிவு அழிவு என்று நான் மட்டும் சொல்லவில்லை. செயற்கை நுண்ணறிவின் தந்தை என போற்றப்படும் சாம் ஆல்ட்மேன்
செயற்கை நுண்ணறிவால் பலர் வேலை பறிபோகும் அபாயம் உள்ளது. சைபர் கிரைம் அதிக நிகழும் ஆபத்தும் உள்ளது என்று சொல்லி வருந்தி அடுத்த கட்ட ஆராய்ச்சியிலிருந்து விலகியிருக்கிறார் அவர். ChatGPT பயன்படுத்துவோரின் தனிப்பட்ட விவரங்களை திருடுவதாக காரணம் காட்டி இத்தாலிய நாடு அதை தடை செய்கிறது. செயற்கை நுண்ணறிவு அணு ஆயுதம் போல என்று நம் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க நாட்டு முன்னாள் அதிபர் ஜோ பைடன் அச்சம் தெரிவித்துள்ளார். இமேஜ் போர்சிங்கின் தவறான கணிப்பால் கலிபோர்னியாவில் பெரிய கலவரமே நடக்க இருந்தது. சமீபத்தில் சீன பிரதமர் பேசியது போல் மார்பிங் செய்து அமெரிக்கா சீனாவிடையே பனிப்போர் நடக்கும் அளவிற்கு ஏழை ஆபத்தில் கொண்டு போய்விட்டது. டீப்ஃபேக் டெக்னாலஜியால் உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் நல்லவர்களை கெட்டவர்களாகவும் கெட்டவர்களை நல்லவர்களாகவும் உலகை நம்ப வைக்கும் பேராபத்து செயற்கை நுண்ணறிவால் சத்தியமாய் சாத்தியம். ஏழை ஆப்புக்கள் எல்லாம் நமக்கு நாமே வைத்துக் கொள்ளும் ஆப்புக்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். செயற்கை நுண்ணறிவு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் தரும் அசைன்மெண்ட்டுகளை ஒரே நொடியில் செய்து தருகிறது. செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர் கண்களையே ஏமாற்றி விடுகிறது. எளிதாக ஒட்டி வெட்டி பரிசும் பாராட்டும் பெற்று தருகிறது. இது எல்லாம் நல்லதுதானே என்ற ஜாக்சிகாவை போல ஒரு சிலர் அதனுடைய அறிவு முகத்தை அறிமுகப்படுத்தினால் அதை நாம் பாராட்டலாம். ஆனால் நமது படிப்பாற்றலும் படைப்பாற்றலும் சுருங்கி போய்விடுகிறது. நம் நினைவாற்றலும் கனவாற்றலும் மழுங்கி போய்விடுகிறது. நம் படிப்பாற்றலும் படைப்பாற்றலும் சுருங்கி போய்விடுகிறது. நம் நினைப்பாற்றலும் கனவாற்றலும் மழுங்கி போய்விடுகிறது. நாம் பல்விளக்குவதிலிருந்து பள்ளிக்கூடம் சேருவது வரை நாம் உண்ண வேண்டிய உணவை, நாம் காண வேண்டிய கனவை, நாம் படிக்க வேண்டிய படிப்பை, நாம் சிந்தனையை, சொல்லை, செயலை, நாம் கேட்க வேண்டிய பாட்டை, நாம் தீர்மானிக்க வேண்டிய ஓட்டை என எல்லாவற்றையும் எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவே தீர்மானிக்கும். ரிமோட்டை இணையத்திடம் கொடுத்து நாம் பொம்மைகளானால் என்ன ஆகும்? இதுவே செயற்கை நுண்ணறிவின் மறுபக்க கோரமுகம். இதுவே செயற்கை நுண்ணறிவின் மறுபக்க கோரமுகம். செயற்கை நுண்ணறிவின் மறுபக்க கோரமுகம். இதை பற்றி பேசும் பொழுதே எனக்கு இப்படி தடுமாற்றம் ஏற்படுது. அதை பத்தி நம்ம எல்லாம் பயன்படுத்துறோமே, நம்மளுக்கு எவ்வளவு பெரிய தடுமாற்றத்தை அது கொடுக்கும். இந்தியாவில் முதல் ரோபோ ஆசிரியை ஐரிஸை அறிமுகப்படுத்தியுள்ளது கேரளா. ஐரிஸ், கிளாரா, ஆரியா, சோபியா என 1000 வந்தாலும் ஒரு சுகந்தி டீச்சருக்கு ஈடாகுமா? நம் வேலை வாய்ப்பை பறிக்கின்ற, நமக்கே தெரியாமல் தமது தகவல்களை திருடுகின்ற, நமது கைவிரல்களை கொண்டு நம் கண்களையே குத்துகின்ற செயற்கை நுண்ணறிவு அழிவில்லாமல் வேறென்ன? உடையும் பொருள் ஜாக்கிரதை என்பது போல் நம் வாழ்வை அழிக்க நினைக்கும் ஏஐ ஜாக்கிரதை. நன்றி, வணக்கம். 2 செந்தமிழ் செல்லங்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. ஜாக்ஷிகா நிறைய சமூக வலைதளங்கள் பற்றி, அந்த மென்பொருள் பற்றி பேசுனாங்க. ஆனால் எல்லாவற்றையும் தமிழ் படுத்தி சொன்னாங்க. அது உண்மையிலேயே ஆச்சரியப்படும் வகையில் இருந்தது. உற்சாகமான வாழ்த்துக்கள். அதை பற்றி பேசும்போதே இவ்வளவு தடுமாற்றம் ஏற்படுது. அப்போ அது எவ்வளவு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நிதர்சனத்தை பதிவு செய்திருக்கிற பரந்தாமனுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் கொடுங்க. 2 பிள்ளைகளும் நடுவர்களுக்குத்தான் ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துருக்குறாங்களோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. மிக சிறப்பாக பேசிய ஜாக்ஷிகா பரந்தாமனில் யாருக்கு என்ன வெளிச்சப்பூக்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத மதிப்புரைகளால் சொல்ல எங்களுடைய நடுவர்கள் காத்திருக்கிறார்கள். அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். உன்னுடைய இன்றைய மென்பொருள் பற்றிய பேச்சு ரொம்ப அபாரம் அபாரம் அபாரம். நன்றி ஐயா. அடுத்து நம்ம அதாவது 3 முடிச்சு ரஜினி மாதிரி ட்ரெஸ்ஸு, என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த யார்கர் பாலு, ஸ்பின்னு, ஃபுல் டாஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பந்தை எடுத்தால் தானே பிரச்சனை, எடுக்காமே கிரவுண்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். எல்லாம் அவர் பார்த்துப்பார். நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு நன்றி. எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். போட்டி சமமாக இருக்குங்கிறது ஒன்று, ஆனால் அதை தாண்டி செமையாக இருக்கு. ஜாக்ஷிகா, உன்னுடைய மிகப்பெரிய பலம் எவ்வளவு நேரம் ஆனாலும் என்னால் பேச முடியும் தொடர்ந்து அப்படிங்கிற உன்னுடைய அந்த திராணி.
பேசிக்கிட்டே போகலாம், அது எல்லோராலும் முடியும். ஆனால் ரசிக்கும்படியாக பேசணும். ஒரு 2 நிமிஷமாக இருந்தாலும் சரி, 20 நிமிஷமாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு தனித்திறன் உங்ககிட்ட இருக்கு. ஜாக்சிகாவுக்கு சரி சமமாக இது வந்து ஏஐ வந்து அழிவே அப்படிங்கிற இந்த தலைப்பில் அவ்வளவு ஆணித்தரமாக சரிநிகர் சமானமாக ஆதாரங்களை வந்து பரந்தாமன் வந்து அடுக்கி வைத்த விதம் அவருடைய இந்த உழைப்பை காட்டியது. 2 பேருமே இந்த தலைப்புக்கு உண்டான உழைப்பை வந்து போட்டிருக்கிறதை நன்றாக உணர முடிஞ்சது. இன்னும் தெரிந்து கொண்டது என்ன என்றால், பரந்தாமனுக்கு ரொம்ப பிடித்த டீச்சர் சுகந்தி டீச்சர் அப்படின்னு. முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு ஒரு சில இடங்களில் உனக்கு லேசான ஒரு தடுமாற்றம் இருந்தது. ஆனாலும் வந்து நீ எப்படியோ அதை சமாளித்து கொண்டு அது வந்து அதெல்லாம் ஒரு பெரிய குறையில பேச்சை கவனிங்க அப்படிங்கிற மாதிரி உன்னுடைய பேச்சை அமைத்து கொண்ட பாங்கு நன்று. இனி உனக்கு எத்தனை ஸ்பீட் பிரேக்கர்ஸ் தடைக்கற்கள் வந்தாலும் நீ ஏறி முன்னாடி பயணித்து கொண்டே இருப்பாய். உன்னுடைய பெற்றோர்களை நீ பெருமைப்படுத்தி கொண்டே இருப்பாய். வாழ்த்துக்கள். கவிஞர் நிரஞ்சன் பாரதி அண்ணன் அவர்களுக்கும் அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், பாராட்டுகள், நன்றிகள். 2 குழந்தைகளும் மிகச்சிறப்பா பேசியிருக்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற இன்றைக்கு சமகாலத்தில் நம் கைகளில் இருக்கிற அந்த அறிவியல் தொழில்நுட்பம் அறிவுதான் அழிவுதான் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. இருவரில் யாருக்கு என்ன நிறம் கிடைக்க போகுது, எந்த வண்ணத்தில் இவர்கள் 2 பேரும் மின்னப் போகிறார்கள் அப்படிங்கிறத இப்போ நாம தெரிஞ்சுக்கக்கூடிய நேரம். என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம்ண்ணா. பரந்தாமன், ஜாக்சிகா 2 பேருக்குமான எதிரும் புதிரும் சுற்றில் இன்றைய போட்டியில் யாருக்கு என்ன வெளிச்சப்பூக்கள் கிடைக்கிறது? இதோ வெளிச்சம். பரந்தாமன் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தது, அதை சரி செய்யலாம், அது சரி செய்ய முடியும் அப்படிங்கிற இந்த வாழ்த்து செய்தியோடு ஊதா நிற வெளிச்சம் பரந்தாமனுக்கு கிடைத்திருக்கிறது. அது பச்சை நிறத்துக்கு இணையானது தான் அப்படிங்கிறதுனால ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களை நீங்க கொடுக்கலாம். இந்த போட்டியில பச்சை நிற பூக்களை தன்வசப்படுத்தி இருக்கிற ஜாக்சிகாவுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்கள், பாராட்டுகள். மிக சிறப்பாக பேசி இருக்கிறீங்க 2 பேருமே. அடுத்தடுத்த சுற்றுகள்ல இன்னும் சிறப்பாக பேசி உங்கள் பெற்றோருக்கு பெருமையை தேடி கொடுங்கள். வாழ்த்துக்கள்.